முன்னொரு காலத்துல ஒரு ராஜாவுக்கு ஒரு காலும் ஒரு கண்ணும் தான் இருந்துச்சு. ஆனாலும் அவர் பயங்கரமான அறிவாளி. அதே நேரத்துல ரொம்ப நல்லவரும் கூட. அந்த நேரத்துல தான் அந்த ராஜா அவரோட உருவத்தை ஓவியமா வரையணும்னு விரும்பினாரு. ஏதாச்சும் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் வரையணும்னு நினைச்சா வரையலாம். கண்டிப்பா நல்லா வரையறவங்களுக்கு தக்க பரிசு உண்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லா பெயிண்டர்ஸும் அவரோட குறைகளை மட்டுமே பார்த்தாங்க. அதனால வரைய மறுத்துட்டாங்க. அப்ப அதுல ஒரு பெயிண்டர் நான் உங்களை பியூட்டிஃபுல்லா வரையறேன்னு கையவும் தூக்கிட்டான். ராஜாவும் ஒத்துக்கிட்டாரு. பெயிண்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டான். ரொம்ப நேரம் கழிச்சு படம் வரைஞ்சு முடிச்சிட்டான்னு சொல்றப்ப எல்லாரும் நினைச்சாங்க கண்டிப்பா இன்னைக்கு கிங் கோவம் தான் பட போறாருன்னு. ஆனா அதிர்ச்சி என்னன்னா வரைஞ்ச அந்த ஆர்ட்டை காமிச்சப்போ எல்லாருமே பிரம்மி படைஞ்சாங்க. எதனாலனா ராஜா ஒரு குதிரையின் மேல 2 காலை போட்டு உட்கார்ந்திருக்க மாதிரியும் ஒரு வில்ல புடிச்சு ஒரு கண்ணை மூடி அம்ப குறி வைக்கிற மாதிரியும் வரைஞ்சிருந்தாரு. அந்த ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம் என்னன்னா தன்னோட குறைய மறைச்சு தன்னோட நிறைய ஓவியத்துல அழகா வரைஞ்சதுனால. சோ பைபிளும் சொல்லுதுங்க அன்பு திரளான பாவங்களை மூடும்னு. உண்மையான அன்பு மத்தவங்களோட குறைகளை பார்க்க சொல்லாதுங்க, மத்தவங்களோட நிறைய தான் பார்க்க சொல்லும்.